ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொல்லைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி இந்த 2026 புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்கப் போகுது. பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் போது, ஒவ்வொரு வருடமும் தொடங்கும் பொழுது பல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த வருடம் மாற்றமும் உண்டு, ஏற்றமும் உண்டு என்கிற தன்மையில் கிரகத்துடைய சூழ்நிலைகள் இருக்க போது, பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்க போது. ரொம்ப பின்தங்கிய நாடுகள், பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிட்டோம், பொருளாதாரமே என் கையில் இல்லை, நாங்கள் என்ன பண்ணனே தெரியல, அண்டைய நாடுகளை நாடுறோம் அப்படின்னு நினைக்கிற நாடுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து மாறி எங்கள் கையில் காசு இருக்குது, எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்கிட்ட இருக்குது, எங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுக்கு குருவோடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சிறப்பாக கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். என்ன நிகழ்வுனா, யாரெல்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்களோ, சிறு குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் இப்பொழுது வரை தெரியாமல் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிருக்கலாம். அதாவது யாருக்கும் தெரியாது, நம்ம குடும்பப்படுத்துறது, நம்ம கஷ்டப்படுத்துறது இந்த உலகத்துக்கு தெரியவா போகுது, இந்த கடவுள் என்ன ஒருத்தர் இருக்காரா, காட்டியாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் தன்னுடைய வன்மத்தை, தன்னுடைய பெரிய செயல்பாடுகளை செஞ்சு வீரனோ இல்லை மகாவீரனோங்கிற காமிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதற்கான ஒரு தண்டனையை இந்த 2026 பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற, குழந்தைகளை கொடுமைப்படுத்துகின்ற அத்தனை நபர்களுமே வெட்ட வெளிச்சமாக வெளியே வர போகிறீங்க. உங்களுக்கான தண்டனை, மிகப்பெரிய தண்டனையான மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வரையும் தவறான பாதையில் போன நபர்கள் தயவுசெய்து இந்த 2026 அப்புறம் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா மாற்றப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்முடைய இந்த 2026 கலைத்துறையில் உள்ள நம்முடைய சினிமா நடிகர்கள், சின்னத்திரை, பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், உறுதியாக தன்னுடைய திறமை உள்ள நபர்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புலாம் உண்டு. கலைத்துறையை சார்ந்த நபர் நம்முடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்கு, அவருடைய சொல்வாக்கு, அவருடைய ஓட்டு வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கி தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நம்ம கிரக ரீதியாக அறிந்த உண்மை. அதே போல் இந்த 2026 மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல் பின்பம் ஏற்படும். என்னால் தான் முடியும், நான் தனித்து தான் நிற்பேன், என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் இந்த பெரிய கட்டமைப்பை உருவாக்க போகிறேன்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே கொஞ்சம் மனம் மாறி கூட்டணி என்ற செயல்பாடுக்கு கூட்டணி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஆற்றலாக தான் வரும். இது பொதுவான கருத்து. இந்த பொதுவான கருத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த 2026 பங்கு சந்தையில் ஈடுபடுகின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 2026 எல்லா ராசி 12 ராசியிலுமே பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையும் பல ராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவாங்க. ஜூன் முதல் கிட்டத்தட்ட இந்த இயர் 2 வரையும் மற்ற ஒரு 6 ராசி நேயர்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. பங்கு சந்தை நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கே செல்லும் என்பது கிரக ரீதியான கணக்கு. தங்க விலைகள் ரொம்ப பிரம்மாண்டமான உயர்ந்த நிலைக்கு போகுது. தங்கத்தை தொட்டு பார்க்க முடியலையேங்க அப்படிங்கிற நிலைமையில் தான் இப்போயும் இருக்குது. அதே போல் தான் தங்க விலை உயர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம எந்த விஷயத்தை, எந்த பொருள் மேலே அதிகம் ஆசை வைக்குமோ அது குறைவதற்கான வாய்ப்பு எப்போவுமே கிடையாது. அதோடைய அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் வரையும் விலைவாசி உயர்வு கொஞ்சம் அதிகமாகும். ஜூனுக்கு மேலே விலைவாசி ஒரு மிதமான தன்மையை நோக்கி பயணிக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. ரியல் எஸ்டேட் மற்றும் பத்திர செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும். நம்மளுடைய அரசை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அரசை ஒரு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு பத்திரப்பதிவுகள் அதிகமாக நடக்கும்.
ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ஒரு ஜாமவான்கள் உருவாவாங்க, தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க, வெற்றியாளர்களாக உருவாகக்கூடிய தன்மைகள் கிரக ரீதியாக இருக்கிறது என்பது இது பொதுவான இந்த வருடத்தின் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உள்ள கருத்துக்கள். இதை தவிர்த்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம், அவர்களுடைய ஜாதக அமைப்பை வச்சு பார்க்கும்போது சில மாற்றங்கள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க இந்த வருடத்தின் உங்களுடைய ராசிக்கான பலனை போய் பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையின் வரலாறாக இருக்க போகுது. வரலாறு, பெரிய வரலாறு. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒற்றுமையாக தயாராக தான் இருக்கீங்க. நீங்கள் யாரையும் பகிர்ச்சிக்கிற விரும்பலை, யாரையும் ஏமாற்ற விரும்பலை, யாருடைய சொத்தையும் அபகரிக்க விரும்பலை, யாருடைய வேலையும் பிடுங்கி வாழ வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இல்லை. ஆனால் இப்போ வரையும் கடந்த ஒரு 3 வருட காலமாக கன்னிராசினியர்களாகிய உங்களுக்கு பலவிதமான ஏமாற்றம், பலவிதமான அழுத்தம், வேலையில், குடும்பத்தில் பிரச்சனையில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ உண்மையான அன்பு எங்கே, உண்மையான பாசமான உறவுகள் எங்கன்னு தான் நீங்கள் இப்போ தேடிக்கிறீங்க. பணத்தை தேடலை, புகழை தேடலை, மனசுக்கு ரிலாக்ஸேஷன் தேடுறீங்க. அந்த ரிலாக்ஸேஷன் இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது. குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதுக்கான ஒரு வழிமுறைகள் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பல விஷயங்களை போட்டு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிடுறீங்க. இது நடக்குமா நடக்காதா, என்ன பண்ணன்னு தெரியலையே, இது நம்ம எது தவறு பண்ணிட்டோமான்னு தெரியலையே, என்ன செய்யலாம் அப்படிலாம் ரொம்ப யோசிக்கிறீங்க. ஸோ உங்களுடைய சிந்தனைகளில் மிகப்பெரிய நல்ல சிந்தனைகள் உறுதியாக வெற்றி பெறும். இந்த வருடம் வெற்றி பெறவில்லை என்றால் எந்த வருடத்தில் வெற்றியை காண்பது? அதற்கேற்றவாறு கிரகங்களில் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப மாற்றத்தை கொடுக்க போகிறார், நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறார். கிரகங்கள் ரீதியாக நிறைய சேஞ்சஸ் ஏற்பட போது. அதுபோல் நம்முடைய கன்னிராசி பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கிறது மதிப்பு தான், ஒரு மரியாதை, ஒரு கவனிப்பு. இதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. தங்கம் வாங்கி கொடுன்னு எதிர்பார்க்கல, அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, கார் வாங்கி, நோ, எனக்கான அன்பை கொடு, எனக்காக ஒரு பாசத்தை கொடுங்க. உங்களை நம்பி தான் நான் இருக்கேன், ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படித்தான் நீங்கள் கடந்த காலங்களில் கேட்டுக்கிருக்கீங்க. அப்போ உங்களுடைய கேள்விக்கான ஒரு சரியான பதில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுக்கான ஒரு அன்பு, பாசம், புரிதலுடன் கூடிய ஒரு நிலையான தன்மையில் அன்பு கிடைக்கப் போகிறது. மேலும் கடகராசி என்பவர்களுக்கு எப்படி அதிகமான லாபங்களும் சந்தோஷங்களும் கிடைச்சிச்சோ அதே மாதிரி தான் நம்முடைய கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்குமே லாபங்களும் சந்தோஷங்களும் நிலைத்து இருக்க போகிறது. நீ மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. வெளிநாடு யோகத்தை கொடுக்க போகிறது. வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஐயா, நான் வெளியூருக்கு கூட போனது இல்லைங்க, பக்கத்தில் உள்ள ஊருக்கு கூட போனது கிடையாதுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். 14 என்ன, ஏன் வெளிநாடு நீங்கள் போகக்கூடாதா? நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அத்தனை விதமான அடிப்படை தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குது. மேன்மையான தகுதிகள், நல்ல எண்ணம், நல்ல குணம், நல்ல பண்பு, நல்ல பாசமான எண்ணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குல்ல. அப்போ வெளிநாடு யோகம் உங்களுக்கு உண்டு. அது கடகராசிக்காரங்க எப்படி வெளிநாடு போவாங்கன்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய கன்னிராசி நேயர்களும் வெளிநாடு போவீங்க. ஏன் இந்த கடகராசியை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான கடகராசிக்குள்ளே வரார். அப்போ அதனால தான் இந்த டச்சிங் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருடம் முதல்ல உங்களுக்கு அந்த இணைவு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். குரு பகவானுடைய இயக்கம் இருக்குந்தண்டியும் உங்களுக்கு அந்த ஏற்றமும் இருக்கும் என்பது உண்மை. சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. அப்படியே ஸ்லோவாக இது நடக்காதுங்க. ஏற்கனவே பல முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், பல விஷயத்தை சிந்தித்து பார்த்துட்டேன், நடக்கவே நடக்காதுங்க. நீங்கள் நினச்ச விஷயம் கூட கூட்டு வச்சு பேசுவாங்க. வாங்க, நீங்கள் போனட்டும் அந்த மாதம் அந்த வருடம் நீங்கள் கொடுத்துட்டு போனீங்க, நீங்கள் செஞ்ச விஷயம் கரெக்டாக இருக்குது, இந்தாங்க உங்களுக்கான தொகையை பிடிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கும் போது, ஸோ அதை பார்த்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக போகிறீங்க. என்னடா ரொம்ப நாளாக யோசித்த விஷயம் நடக்கலை, ஏன்னா இப்போ நடக்குதே அப்படின்னு ஒரு மாயாஜலமாக இது அப்போ நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் நம்முடைய கன்னிராசினியர்களுக்கு கிரக ரீதியாக கிடைக்க போகுது. வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது.
புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்பு மூலமாக உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் நிலைநாட்டப் போகிறீர்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நம்மளுடைய கன்னி ராசினியர்கள் இந்த 2026 இவ்வளோ மகிழ்ச்சிகள், இவ்வளோ சந்தோஷங்கள், இவ்வளோ ஏற்றங்களை சந்திக்கிறோமே, நாம் ஏதேனும் கவனமாக இருக்கணுமா, ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா உறுதியாக 3 விஷயங்கள் கவனமாக இருக்கணும். 1, உங்களுடைய வண்டியை நீங்கள் மாற்றணும்னு நினச்சா அல்லது புதுசாக ஒரு வண்டி வாங்க நினச்சா புதிய வண்டி வாகனம் மட்டுமே வாங்கணும். வண்டியை மாற்றினாலும் புதிய வண்டி தான் வாங்கணும், பழைய வண்டி வாங்கக்கூடாது. மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையை எக்காரணத்தை கொண்டு யார்கிட்டையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. ஏற்கனவே ஒப்படைச்சனால தான் 10 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறுபடியும் தேட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால் முடிஞ்சளவு உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக ஷேர் பண்ணுவது, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக மற்றவங்கள்ட்ட கையில் கொடுத்துட்டு இதை பார்த்துக்கோங்க நீ சொல்லக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 2026 ஆரம்பம் முதல் நீங்கள் விநாயகர் வழிபாடு பின்பற்றுவது மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான அற்புதமான விஷயங்களை கிரகங்கள் கொடுக்கும் என்பதையும் விநாயகருடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.